ரீசெண்டாக என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு T20 மேட்ச் ஆடினாரு. அவங்க ஆப்போனன்ட் டீம் நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க, பவுண்டரிஸே கொடுக்கல நியூ பாலில். இன்னர் சர்க்கிளில் எல்லாரும் பவுண்டரி எட்ஜில் இருந்ததுனால இவர் டேப் பண்ணிட்டு சிங்கிள் எடுக்க பார்த்துருக்காரு. நான் ஸ்ட்ரைக்கரில் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டரில் வீக்கெண்ட் ஆடுறவர் அவரால் ஃபாஸ்ட்டாக ஓட முடியல. ஸோ சிங்கிள்ஸே வரல, பவுண்டரியும் வரல, சிங்கிள்ஸ் வரனால ஒரு தூக்கி அடிச்சு அவுட் ஆகிட்டேன். நான் என்ன பண்ண முடியும், நான் கரெக்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணி போயிருந்தேன், இப்படி டீம்மேட்டை வச்சுட்டு நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஆதங்கமாக கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு பேர் டான்ஸ் ஆடுறாங்க. அந்த பையன் ஏதோ ஒரு காரணத்தினால அவன் அழுதுட்டு ஆடாமல் இருக்கான். ஆனால் கூட இருக்க பொண்ணு பாருங்களேன், தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததை எனி சுச்சுவேஷன்றதை பார்க்காம அவங்க எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அதை ரைட் வேல, ரைட்டு எமோஷனில், ரைட் மைண்ட் செட்டில் அதை டெலிவர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவ்வளோதான் நம்ம வேலை. அந்த பக்கம் இருக்கிறவங்க பண்ணுறாங்க பண்ணலன்றது நம்ம கவலை கிடையாது. நம்ம வேலையை கரெக்டாக பார்க்கணும். இதே போல் மேட்ச்லேயும் ஒரு சிங்கிள் வராட்டியுமே நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம ப்ரொலாங் பண்ணணும் ட்ரை பண்ணியிருந்தாருன்னா ஒருவேளை மேட்ச் சுச்சுவேஷன் மாறிடலாம். ட்ரெயின் யோர்